என்னால மறக்கவே முடியாத ஒரு பேபி ஷவர் ஈவெண்ட்னா, அது இந்த பேபி ஷவர் ஈவெண்ட் தான். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நான் மார்னிங் ஒரு 6:00 போல வீட்லேருந்து கிளம்பும்போது, வண்டியோட ஸ்டாண்ட எடுக்காம நான் வண்டிய பின்னாடி தள்ளவும், அந்த வண்டி ஸ்டாண்ட் என்னோட கால்ல பட்டு என் நகமே வந்துருச்சு. சரியான பெயினு. கொஞ்ச நேரம் என்னால முடியல. கண்ண தொறந்தா சுத்துற மாதிரி இருக்கு. ஆனாலும், நான் ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் குடுத்துட்டேனே அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு போய் இந்த ஒர்க்க நான் பண்ணி குடுத்துருந்தேன்னு நெனைக்கும்போது, எனக்கே நான் எப்படிடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கே யார் கால்லனா என் கால் பட்டுருமோ, யாராவது என் காலை மிதிச்சிருவாங்களோன்ற பயத்திலே என்னோட ஒர்க்கை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னால் சுத்தமாக நடக்கவும் முடியல, நிற்கவும் முடியல. அவ்வளோ பெயின்னு நான் ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த ஒரு மேக்கப் பண்ணியிருந்தேன். அதனால் என்னால் இந்த மேக்கப்பை மறக்கவே முடியாது. இவங்களோட லொக்கேஷன் மேடவாக்கம். ஸோ நான் ஈசிஆர்லேருந்து மேடவாக்கம் வரைக்கும் நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போனோம். என்னால் வண்டியில் பேலன்ஸ் பண்ணி கூட நிற்க முடியல. அவ்வளோ பெயின் இருந்துச்சு. இந்த பெயின் எல்லாத்தையும் தாண்டி நான் ஏன் இதுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா நான் அவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். அவங்க எனக்கு 2 மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் போய் பண்ணி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். கண்டிப்பாக நான் போகணும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு. அவங்களும் 2 டேஸ் பிஃபோராக கால் பண்ணி வந்துருவீங்களன்னு கேட்டதுனாலையோ என்னவோ தெரியல, இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. அந்த டைமில் என் மைண்டில் தோணுனதெல்லாம் ஒன்று தான். ஏதோ பெருசாக நடக்க வேண்டியது சின்னதாக முடிஞ்சிருச்சுன்னு நான் நினச்சேன். வலியோடு என்னோட இந்த ஒர்க்கை முடித்து அவங்களுக்கு ஹாப்பியாக கொடுத்துட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். நான் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் உங்களுக்கும் மேக்கப் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ரிஃபாஸ் பியூட்டி மேக்கர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள்.